நீங்கள் இன்னும் உடை மாத்திரம் காட்டினா உங்களுக்கு காசு இன்னும் கூட வருமே, பார்வையாளருக்கு இன்னும் கூடுவானே. அறிவு இருக்கதா இல்லை, நான் பேசுகிறதே கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை பார்க்குறவனுக்கு எவ்வளோ முகம் சுளிக்கும். என் போன்றவர்கள்லாம் அப்படியே பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குது. இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக நம்ம இத்தனை வருஷம் சிறையெல்லாம் போயிருந்தோம். இந்த தேசத்துக்காகவே இவ்வளோ நாள் போய் உழைச்சோம். எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் கிடந்தோம். எத்தனையோ நாள் பட்டினி, எவன் வீட்லேயும் சோறு போட மாட்டான் நம்மளை பார்த்தாவே. அடுத்து பார்வதின்னு ஒரு பொண்ணு இதில் வர்றாங்க உள்ள. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து திவாகர், யார், இந்த வாட்டர்மெலன்னு ஒருத்தர். அவர் இப்போ அண்மையில் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கினார். தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும் சார். அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் இத்தனை. ஆமாம் சார். இப்போ அவர் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வராரு. அடுத்து ஜெமி, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அந்த பொண்ணு ரேடியோ மிர்ச்சிலையும் வர்ணனையாளராக தொகுத்து வழங்கக்கூடியது.